Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை செஞ்சேரி மலையில் தனியார் உரக்கடை உரிமையாளர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்மாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி கண்ணன் செஞ்சேரி மலையில் உள்ள தனியார் உரக்கடையில் உரம் வாங்கி தென்னை மரங்களுக்கு தெளித்துள்ளார். அடுத்த சில மணி நேரத்தில் மரங்கள் சேதமடைந்ததால் அதிர்ச்சியடைந்த கண்ணன் சுல்தான்பேட்டை வேளாண்துறை அலுவலகம் முன்பு விவசாயிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட உரக்கடையில் வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இருப்பினும் உரக்கடை மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பல்லடம் பொள்ளாச்சி பிரதான சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்போது பேசிய விவசாயி ஒருவர் உரக்கடை உரிமையாளர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டினார். போலீஸ் வந்து அராஜகமா தூக்கிக்குள்ள போட்டிருக்காங்க. என்னுடைய சன்ன உடம்பு சரியில்லாம இருந்தவன் ஆபரேஷன் பண்ணிக்குது, அவனை குண்டு கட்டா தூக்கிக்குள்ள போட்டிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை டெஸ்ட் பண்ண பிரச்சனைனா காவல்துறை அது பொறுப்பு. திமுக காரரு அவரே திமுக காரரு ஆளுங்கட்சி இப்ப போய் இங்கிருந்து போய் பேசிட்டு வந்தாங்க. அங்க போயிட்டு தப்பான இதுகளை சொல்லி எங்களை நான் தான் தப்பா அடிச்சேன்னு சொல்றாங்க. வெங்கடேஸ்வரா ஏஜென்சி என்ற உரக்கடை நிறுவனம் கம்மாளப்பட்டி கிராமத்திலே விவசாயம் செய்து வரும் கண்ணன் என்கிற வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு கடந்த 11/8/2025 என்று அந்த தென்னை மரத்தில் காய்க்கூடிய காயில் வரி வரியாக வருகிறது என்று மருந்து கேட்டதற்கு தவறான மருந்துகளை பரிந்துரை செய்து அவர் அடித்த அந்த மருந்திலே அதாவது 650 தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.